என் குருநாதன் பவனி வந்தான். எல்லோரும் அவரை பார்த்தாங்க. எல்லாரும் வணக்கம் செலுத்தினார்கள். நான் அப்படி வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். என்ன எல்லாரும் கும்பிடுறாங்களே அப்படின்னு பார்த்தபோது எனக்கும் தோணுச்சு, என்னன்னு நாமளும் ஒரு கும்பிட போட்டு வைப்போமே அப்படின்னு நானும் அப்படி பார்த்து ஒரு கும்பிடு போட்டேன். நான் பார்த்த நேரம் அவரும் என்ன பார்த்தார். எல்லாரும் அவரை பார்த்து வணங்குனாங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரியல. ஒருத்தர் வராரு, ஒரு பெரியவர் போல இருக்கு, இவங்கள எத்தனை பேர் கும்பிடுறாங்களே, எனவே நாமளும் ஒரு கும்பிட போட்டு வைப்போமே அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டேன். நான் அவரை பார்த்த போது அவர் என்னை பார்த்தார். எனக்குள் ஆயிரம் மாற்றங்கள் நிகழ்ந்தன அப்படின்னு குருநாதனை கண்ட மாணாக்கனுடைய நிலை. நீங்க இது உலகியல் காதல் அப்படி நிறைய நிகழும். அப்படி பார்த்தேன். சித்திரை மாதம் அப்படியே பனி பெய்யுறது போல ஆயிருச்சு. அப்படியே பனி மாதம் சித்திரை வெயில் மாதிரி ஆகி போச்சு. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அதுக்கு பேர் காதல்னு சொன்னாங்க. இப்படின்னு கவிஞர்கள் நிறைய பாட்டு உண்டு. நம்ம அதுக்குள்ள போனீங்கன்னா ஆயிரம் பாட்டு. ஏன் பழைய கால பாடல்ல இருந்து எது தியாகராச பாகவதர் கால பாடல்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. புதிய கவிஞன் வரை இந்த காதல் வயப்பட்டதை சொல்வதற்கு அவங்க நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு காலம் பொய்த்து நிற்கும். இரவு பகலா தெரியும், பகல் இரவா தெரியும், குளிர் வெயிலா தெரியும், வெயில் குளிரா தெரியும். இப்படி எல்லாம் மாறி மாறி தெரிஞ்சதுன்னா அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், விடு அவனை அப்படின்னு சொல்வது இது இலக்கியத்துல எல்லா நூலிலும் இருக்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை. என் குருநாதன் பார்த்த போது எனக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. என்ன நிகழ்ந்தது? நானும் பார்த்தேன், அவனும் பார்த்தான். என்னுடைய நான் முன்ன சொன்ன பாருங்க, அந்த ஆணவம், கண்மம், மாயை என்கிற அந்த பற்றுகள்லாம் அப்படியே நொடி பொழுது பொடி பொடியா போறதை என்னால உணர முடியுங்க. ஏனோர் ஏத்துதல் கண்டு யானும் ஏத்தினேன். எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு நானும் கும்பிட்டேன். நான் பார்த்து வணங்கும் போது அவன் என்னை பார்த்தான். எனவே எல்லோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். அவன் என்னை பார்த்தான். பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கி. இப்ப என் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, யாருன்னே தெரியாம நின்னது நிலையில போய் அவரை தவிர்த்து வேற நினைப்பே காணும் எனக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அப்ப குருநாதன் மீது நம்முடைய உமாபதி சிவம் கொண்ட அன்பு, அவருக்குள்ள நிகழ்ந்த மாற்றம் என்னவா நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா, அத அவர் இடத்துல நின்று பார்க்கணும். இல்லைன்னா உலகியல் காதல் நின்று பார்த்தா, ஓ இது போலதான் அவருக்கும் போல இருக்கே அப்படி தோணுமா இல்லையா?